ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு செய்யும்போது எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அரைச்ச விழுதை அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகும். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு மிளகாய்த்தூள்லாம் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீன் குழம்புக்கெலாம் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைசலை அந்த கிரேவியில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாங்க. நான் ஏற்கனவே மீனில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்படி ஊற வச்சு அதோட சேர்க்கும் போது நல்லா அந்த மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே அந்த மீனில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ மீன் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். இதே ஸ்டைலில் எந்த மீன் வேணுனாலும் நீங்கள் போட்டு செய்யலாங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எப்படி சாப்பிட்ணுன்னு 2 மெத்தட் இருக்குங்க. குழம்பு செஞ்ச உடனே சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருந்தாலும் மீன் குழம்பை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் மீன் குழம்பு செய்யும் போது எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும் போது மீனெல்லாம் சேர்த்த பிறகு கடைசியாக பச்சை மிளகாவை சேர்ப்பேங்க. உங்களுக்கு முன்னாடியே சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாவை முன்னாடியே கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ 4 பச்சை மிளகாவை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கிளறி விடணுங்க. மீனை உடையாமல் லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த மீனை வேக வச்சிடலாங்க. மீன் எப்போவுமே நல்லா வேகணுங்க. ஏன்னா சில பேர் உடையும் சொல்லுவாங்க. உடையாதுங்க. 10 நிமிஷம் நல்லா மீன் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாசனை வருதுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மீன் குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அதை விட பழைய சோறுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.